வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெட்டி பேச்சுன்னா அவங்க ஜாக். நாம இந்த வீடியோல பிளே பாய், பில்லியனர், ஜீனியஸ், அயன்மேன் செல்ஃபிஸா இல்ல நாட்டுக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்ட நண்பனுக்காக உயிரை கொடுக்கிற கேப்டன் அமெரிக்கா செல்ஃபிஸா தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவெஞ்சர்ஸ் பார்ட் 1ல அயன்மேனுக்கும் கேப்டன் அமெரிக்காவுக்கும் சண்டை வந்திருக்கும். அதாவது பிசிக்கலா கிடையாது, வெறும் ஆர்குமெண்ட் தான். அதுல கேப்டன் அமெரிக்கா அயன்மேனை பார்த்து என்ன சொல்லுவாருன்னா, நீ பேர் புகழுக்காக மட்டும்தான் சண்டை போடுற, உனக்கு தியாகம்னா என்னன்னு கூட தெரியாதுடா, சாக்ரிஃபைஸ்லாம் நீ பண்ண மாட்டடான்னு சொல்லியிருப்பாரு. தியாகம்ன்ற எண்ணம் உன்கிட்ட இல்லவே இல்ல. உன் உயிரை கொடுத்தாவது மத்தவங்க உயிரை காப்பாத்தணுங்கிற எண்ணமும் இல்ல. கேப்டன் சொன்னது எல்லாமே உண்மைதான், ஆனா அது இப்போ கிடையாது. அவர் அயன்மேன் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் டோனி ஸ்டார்க்கா இருந்தப்போ ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ்ல வெப்பன்ஸை தயாரிச்சு கவர்மெண்ட்டுக்கே சப்ளை பண்ணுவாரு. ஆனா ஒரு கட்டத்துல டெரரிஸ்ட் டோனியை கடத்தி வச்சுக்கிட்டு வெப்பன்ஸ் தயாரிக்க சொல்லும் போது அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அங்க இருக்க மெட்டீரியலை வச்சு அயன்மேன் சூட்டை உருவாக்குவாரு. அந்த முயற்சியில அவர் கூட இருந்த என்சின் ஃப்ரெண்டு இறந்து போயிருவாரு. அயன்மேன் சூட்டை கண்டுபிடிச்சு அவர் அங்க இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பண்ற விஷயம் என்னன்னா, இனி ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ் வெப்பன்ஸ் தயாரிக்காதுன்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாரு. அப்பவே அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். அதே மாதிரி அவெஞ்சர்ஸ் பார்ட் 1ல ஃபைனல் ஃபைட் அப்போ சிட்டார்மி ஆர்மி பூமிக்குள்ள போர்ட்டல் மூலமா நுழைஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த சிட்டார்மி ஆர்மி பூமிக்குள்ள வந்து பூமியை டேக் டவுன் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பாமை தாங்கி பிடிச்சுக்கிட்டு அவங்கள போட்டு தள்ளுறதுக்காக அந்த சூட்டோட லிமிட்டை தாண்டி பறந்துட்டு இருப்பாரு. ஆக்சிஜனே குறைய ஆரம்பிச்சிடும். அப்படியும் போய் அந்த சிட்டார்மி ஆர்மியை போட்டு தள்ளிட்டு வந்துருவாரு. லிட்டரலா பூமியை காப்பாத்துறதுக்காக அவரோட உயிரை அந்த இடத்துல பணைய வச்சிருப்பாரு. அதே மாதிரி இன்ஃபினிட்டி வார்ல தானோஸ் இந்த உலகத்தை அழிக்க போறான்னு தெரிஞ்ச உடனே ஸ்பேஸுக்கே கிளம்பி போய் அவனை போட்டு தள்ளுறதுக்காக ஒரு பிளானையும் போட்டிருப்பாரு. அத்தனைக்கும் அந்த டைம் அவெஞ்சர்ஸ் டீமே ரெண்டா பிரிஞ்சு கிடக்கும். அப்போதைக்கும் டீமை சேர்க்காம இருக்கிறத வச்சு சமாளிப்போன்னு கிளம்பி போயிருப்பாரு. கிட்டத்தட்ட தானோஸ்ட இருந்து இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை புடுங்கி அவனை போட்டு தள்ளுற டயத்துல ஸ்டார்லார்ட் குட்டையை குழப்பி சொதப்பி விட்டுருவான். டோனி எடுத்த அந்த முடிவுமே உயிருக்கு ஆபத்தான முடிவு தான். அதே மாதிரி எண்ட் கேம்ல என்ன பண்ணிருப்பாருன்னா, ஃபைனல் ஃபைட்ல தானோஸை தோக்கடிக்கிறதுக்காக அவரே ஸ்னாப் போட்டு பூமியை காப்பாத்திருப்பாரு. அத்தனைக்கும் அந்த இடத்துல சூப்பர் சோல்ஜரு, கிரீன் கலர் மான்ஸ்டரு, விட்ச், காஸ்மிக் லெவல் பவர் இருக்க கேப்டன் மார்வல், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், ஸ்ட்ராங்கஸ்ட் அவெஞ்சர், காட், தோர் இருப்பாரு. இவங்கெல்லாம் விட்டுட்டு இவர் அந்த ட்ரையை பண்ணிருப்பாரு. இந்த பூமியை காப்பாத்துறதுக்காக அவரோட ஃபேமிலி, பெப்பர் பார்ட்ஸ், மார்கன் ஸ்டார்க் அவங்க எல்லாம் விட்டுட்டு தான் செத்துருவோம்னு தெரிஞ்சு அந்த ஸ்னாப்பை போட்டு உயிரை விட்டுருப்பாரு. இதே இந்த சைடு கேப்டன் அமெரிக்கா பக்கம் பார்த்தோம்னா, கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் மூவில ரெட் ஸ்கல்லை தடுக்கிறதுக்காக லிட்டரலா உயிரை பணையம் வச்சிருப்பாரு. உயிரே போனாலும் பரவாயில்லன்னு போராடி அந்த பணியில உறைஞ்சு போயிருப்பாரு. 70 வருஷம் கழிச்சுதான் வெளியவே வருவாரு. இதே எண்ட் கேம்ல இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை அந்தந்த டைம் லைன்ல வச்சாதான் இந்த யூனிவர்ஸோட சமநிலை தவறாம இருக்கும்னு அதை வைக்கிறதுக்காக போயிருப்பாரு. அப்படி டைம் டிராவல் பண்ணி போனவர் பெக்கியோட அவர் வாழ தவற விட்டு அந்த வாழ்க்கைய வாழணும்னு காதலுக்காக நாட்டை விட்டுட்டு மக்களை விட்டுட்டு அதை வாழ்ந்துட்டு வந்துடுவாரு. இப்போ நீங்களே சொல்லுங்க, யாரு செல்ஃபிஷ், கேப்டன் அமெரிக்காவா அயன்மேனா? இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. யாரு செல்ஃபிஷ், கேப்டன் அமெரிக்காவா இல்ல அயன்மேனாங்கிறத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை டெட்டா பை பை பட்டா.